உனக்கு கரண்ட் பில் கம்மியா வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எனக்கும் கரண்ட் பில் இந்த டைம் அதிகமா தான் வந்தது. கொஞ்சம் இந்த அம்மா பேசுறத கேளுங்களேன். பாத்தீங்களா எங்க தளபதி எங்க அண்ணனோட முதல் கையெழுத்து என்னது 200 யூனிட் டிவி ஃப்ரீ. இப்போ நீங்க எல்லாரும் என்ன பேச இந்த வீடியோ நான் தான் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணாததுல நான் சாரி கேக்குறேன். ஆல்மோஸ்ட் 2-3 மந்த்ஸா நம்ம சாமானிய மக்களுக்கு அவங்க டிவி அவ்வளவு அதிகமா வந்துட்டே இருக்கு. எனக்கு இதே நிலைமை தான். என் டிவிக்கே கரண்ட் பில் விஷயத்துல சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் கட்டல மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லை. இப்படியே போச்சுன்னா மக்களோட வாழ்வாதாரம் ரொம்பவே கஷ்டமா போயிடும். அண்ட் நீங்க அந்த 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னது எடுத்து இதுக்கு முன்னாடி கரண்ட் பில் எப்படி வந்ததோ அதே மாதிரி நார்மலா கொடுத்தாலே மக்கள் எல்லாருமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது வந்து இவங்க இவ்வளவு தெளிவா பேசுறாங்கல்ல, இவ்வளவு தெளிவா பேசுற நீங்க உங்க ரீல்ஸ்ல நீங்க எவ்வளவு யூனிட் யூஸ் பண்ணிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி எவ்வளவு கரண்ட் பில் வந்தது, இப்ப எவ்வளவு கரண்ட் பில் வந்தது, இந்த கரண்ட் பில்ல எவ்வளவு கவர்மெண்ட் சப்சிடி கொடுத்திருக்காங்க, இதுக்கு முன்னாடி வந்த பில்ல எவ்வளவு கவர்மெண்ட் சப்சிடி கொடுத்திருக்காங்கன்ட்டு டீட்டெயிலா ஆட் பண்ணி போட்டுக்கலாம்ல. எவிடன்ஸ் உங்கள்கிட்ட தானே இருக்கு. கரண்ட் பில் உங்க வீட்டுக்கு தானே நீங்க கட்டிருக்கீங்க, உங்களுக்கு எடுக்க தெரியாதா? படிச்சிருக்கீங்கல்ல. TNPDCL ஆப் இருக்கு, அதுல போட்டீங்கன்னா உங்களோட சர்வீஸ் நம்பரை போட்டீங்கன்னா எவ்வளவு உங்க வீட்டுக்கு யூனிட் யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெளிவா வரும். இப்ப எனக்கு இவ்வளவு பேசுறியே உனக்கு கரண்ட் பில் கம்மியா வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. எனக்கும் கரண்ட் பில் இந்த டைம் அதிகமா தான் வந்திருக்கு. இதுக்கு சாக்காகிறதுக்கு ஒரு விஷயமும் கிடையாது. ஏன்னா மே மந்த் ஃபர்ஸ்ட் வீக் தான் நான் ஏசி வாங்கியிருந்தேன். அதாவது ஏசி வாங்குறதுக்கு முன்னாடி என்னுடைய மின்சார பயன்பாடு வந்து 266 யூனிட், இல்லைன்னா 180 யூனிட், இல்லைன்னா 150, ஏன் ஒரு சில மாசம் கூட கரண்ட் பில் இல்லாமலாம் இருந்திருக்கு எங்க வீட்டுல. ஆனா நான் ஏசி போட்டதுக்கு அப்புறம் என்னுடைய மின்சார பயன்பாடு 426 யூனிட். சரி, இவ்வளவு பேசுனாங்கல்ல, இவங்களுடைய மின்சார பயன்பாடு ஏன் ரீல்ஸ்ல ஆட் பண்ணல? அப்போ வேணும்னே வெஞ்சன்ஸோட எந்த எண்ணத்துல இந்த அரசாங்கத்தை பத்தி அப்படியே போற போக்குல வந்து தயவு செஞ்சு அந்த பழைய மின்சார கணக்கீடே கொடுத்துருங்க, மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, சாமானியர் எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு. என்ன யார் கஷ்டப்பட்டா? இப்ப எனக்கு சப்சிடி எவ்வளவு ஆட் ஆயிருக்குன்னு பாப்போமா? இதுக்கு முன்னாடி, அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் அறிவிப்பதற்கு முன்னாடி எனக்கு ஆட் ஆகக்கூடிய சப்சிடி 700 ரூபாய் சம்திங் ஆட் ஆயிருக்கு. இந்த ஸ்கிரீன்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். முதல்வர் விஜய் அவர்கள் 200 யூனிட் இலவசம் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு 1000 ரூபாய்க்கு மேல சப்சிடி ஆட் ஆயிருக்கு. அதுவும் நான் ஸ்கிரீன்ல போடுறேன். அது மாதிரி உங்க வீட்டுல நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு சப்சிடி ஆட் ஆயிருக்கு, எவ்வளவு யூனிட் யூஸ் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பில் பே பண்ணிருக்கீங்கன்ட்டு தெளிவா போட்டுட்டு அப்புறம் விமர்சனம் வைங்க.